கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு குடும்பத்தார் ஒரு 6 மாத காலமாக தங்களுடைய வீட்டுக்கு கடந்து வந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனாலும் அந்த நாளை தேவன் அனுமதிக்கவில்லை. 2 தினங்களுக்கு முன்பாக அந்த வீட்டுக்கு கடந்து போகும்படியாகவும் அங்கே ஜெபிக்கும்படியாகவும் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன் என்றும் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். ஆண்டவருடைய கட்டளையின்படியாக அந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து போய் ஜெபித்தோம். அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. இந்த நாளின் காலை நேரத்திலே நம்முடைய தியானமாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். அதன் கடைசி பகுதியிலே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். பிரியமானவர்களே, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் இன்று உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். நாங்கள் போய் ஜெபித்த பொழுது அவர்கள் ஒரு சில காரியங்களை, வீட்டு பத்திரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அந்த குடும்பத்திலே செய்தார். நேற்று ஜெபித்தோம். இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து, ஐயா, இந்த நாளின் காலை வேளையிலே ஒரு பெரிய அற்புதம் எங்களுக்கு நடந்துச்சு. நாங்கள் எங்களுடைய வீட்டு பத்திரத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தோம். அவங்க திருப்பி தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காலையில் அவர்களே வந்து வலுக்கட்டாயமாக அந்த பத்திரத்தை எங்களுடைய கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே அப்படித்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு? அமலேக்கியர் தாவீதை பழி வாங்கிறதுக்காக சிக்லாக்கை கொள்ளையடிக்கிறாங்க. சிக்லாக்கை அக்னியில் சுட்டுடிச்சு போடுறாங்க. ஆனால் ஒருத்தரையும் அவங்க கொல்லலை. அந்த நாட்களில் ஒரு பட்டணம் கொள்ளையடிக்கப்படுமானால் அங்கே இருக்கிற பெண்கள், ஆண்கள், சிறு குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டுருவாங்க. அந்த பட்டணம் அக்னியில் சுட்டரிக்கப்பட்டுரும். ஆனால் பட்டணத்தை அக்னியில் சுட்டரித்தாலும் யாரையுமே கொல்லாமல் சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. இதெல்லாம் 3 நாள் நடந்துருது. தாவீதுடைய மனுஷரும் 3ஆம் நாளில் சிக்லாக்கு வந்து சேர்றாங்க. அதுக்குள்ளே அமலேக்கியர் வந்து சிக்லாக்கை அழித்து போட்டுடுறாங்க. தாவீதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாக்கு வந்தபோது அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்து கலங்குறாங்க. அதே நேரம் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடிச்சு கொண்டு போகப்பட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. அப்போது தாவீதும் அவனோட இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் விலை இல்லாமல் போகிற வரைக்கும் சத்தமிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பிரியமானவர்களே, பெலிஸ்தருடைய பாளையத்திலேருந்து சிக்லாக்கு நடந்து வர 3 நாட்கள் ஆகும். தாவீதும் அவனுடைய மனுஷரும் 3 நாட்களில் நடந்து வந்து களைப்பாக இருக்காங்க. தங்களுடைய வீடுகளில் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும்னு ஆசையாக வராங்க. ஆனால் அவங்க சிக்லாக்கு வரும்போது அங்கே அவங்களுடைய வீடுகளும் இல்லை, அவர்களுடைய குடும்பத்தாரும் இல்லை. அமலேக்கியர்கள் வந்து அதை கொள்ளையடித்து அக்னியில் சுட்டரிச்சிட்டாங்க. தாவீதும் அவனுடைய மனுஷரும் சிக்லாக்கு வந்து பார்த்தபோது அவன் குடும்பத்தில் அங்கே யாருமே இல்லை. அமலேக்கியர் அவர்களுடைய மனைவிகளையும் குமாரரையும் குமாரத்திகளையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த சிச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் தாவீதோடு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே தாவீதுக்கு விரோதமாக எழும்பிடுறாங்க. தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் செய்கிறாங்க. பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் கூட
ஒரு சில மனிதர்கள் நம்மோடு கூட உண்டு உறங்கி ஐக்கியமாக இருந்து, ஆனால் திடீரென்று நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம மேலே கல்லெறிஞ்சு கொல்லும்படியாக, நம்ம அழிக்கும்படியாக, ஒழிக்கும்படியாக திட்டம் போடலாம். அதன் நிமித்தமாக நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாவீதோடு நெருக்கமாக இருந்தவங்களே தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு மும்முரமாக செயல்பட்டாங்க இல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் இழப்புகள் இருக்கலாம். நமக்கு விரோதமாக காரியங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கலாம். எப்படா நம்ம அழிக்கலாம், ஒழிக்கலாம் அப்படிங்கிற சதி திட்டங்கள் தீட்டப்படலாம். இப்போ தாவீது என்ன பண்ணார்னா, முதலாவது அவர் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தாவீது என்ன செஞ்சார்? 6ஆம் வசனத்தில் தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டார். அவர் மேலே கல்லெறியணும்னு சொல்லி அவருடைய ஜனங்கள்லாம் எழும்பினாங்க. இப்போ தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை தைரியப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் மனசை தளர விடாதீங்க. கர்த்தருக்குள்ளே உங்களை தைரியப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் இல்லாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானாலும் தீமையானாலும் தேவ சித்தம் இல்லாதபடி நடக்காது அப்படிங்கிறத முதலாவது அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ளே உங்களை தைரியப்படுத்தி கொள்ளுங்க. தாவீது அடுத்து என்ன செஞ்சார்னாக்க, 8வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி தன் பிரச்சனைகளை சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனைகளை யாரை நோக்கி சொல்கிறீங்க? அடுத்த மனுஷங்கள்கிட்டையா? இல்லை நீதிமன்றத்திலையா? இல்லை ஊர் பஞ்சாயத்துலையா? உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அதற்குண்டான தீர்வுகளும் கர்த்தரிடத்தில் தான் இருக்குது. முதலாவது கர்த்தருக்குள்ள உங்களை தைரியப்படுத்தி கொள்ளுங்க. 2வது, உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஜெபமாக ஏறிடுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, தாவீதோடு கூட இருந்தவங்க தாவீதை பின்பற்றி பண்ணால் நல்ல செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்பற்றி வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு? எல்லாமே இழந்துட்டாங்க. அதனால் தாவீதை கொல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. தாவீது கர்த்தரை நோக்கி அந்த தண்டை, அதாவது அந்த படையை அந்த யுத்த வீரர்களை பின்தொடர்ந்து போகலாமா அப்படின்னு கேட்ட பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, பின்தொடர்ந்து போ, நீ இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் செய்ய வேண்டிய கடமையை குறித்து கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாரு. நான் போகிற காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாரு. தாவீதுக்கு தெளிவான ஒரு சிந்தனை இருக்குது. ஏன்னா அமலேயருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறது நீதியான யுத்தம். இவங்களா போய் யுத்தம் பண்ணலை. அமெரிக்கர்கள் சிக்லாக்க கொள்ளையடித்து அவங்களுடைய வீடுகள்லாம் அக்னியில் எரித்து போட்டு மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போது அவங்க மேலே செய்யக்கூடிய யுத்தமானது நீதியான ஒரு யுத்தமாக இருக்குது. தாவீது தான் இழந்து போனதையும் மீட்டுக்கொள்ளணும், தன்னுடைய ஜனங்கள் இழந்து போனதையும் மீட்டுக்கொள்ளணும். ஆனால் இதைகள் எல்லாவற்றையும் தேவ சித்தத்தோடு தேவ அனுமதியின்படி தான் என்ன பண்ணணும், செய்யணும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பார்த்துருக்கிறார். நீங்கள் கர்த்தர்கிட்ட உங்கள் காரியங்கள்லாம் வைக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தற்கொலை ஒரு முடிவு கிடையாது. வீட்டை விட்டு ஓடிப்போவது ஒரு முடிவு கிடையாது. பராக்கிரமசாலிகளையும் பதவியில் இருக்கிறவர்களையும் துணைக்கு அழைப்பது ஒரு முடிவு கிடையாது. என்ன முடிவு? தேவன் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க.
பிரியமானவர்களே, அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்கள் எதெல்லாம் இழந்து போனேன்னு நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாதபடி நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. இழந்து போன அனைத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். 2 மடங்கு நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது கர்த்தருக்குள்ளே உங்களை தைரியப்படுத்தி கொள்ளுங்க. 2வது, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய குடும்பத்திலே, தங்களுடைய ஊழியத்திலே இழப்புக்கள் நிமித்தமாக சஞ்சலங்களும் கவலைகளுமாய் காணப்படுகிறார்களோ, அவர்களுடைய சஞ்சலங்களையும் கவலைகளையும் மாற்றும் ஆண்டவரே, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வதாக இயேசு ராஜாவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.